கேள்வி வச்சுக்கிறோம். அக்கீகா சம்பந்தமாக தான் கேட்குறாரு. ஆண் குழந்தைக்கு 2 ஆடு, பெண் குழந்தைக்கு 1 ஆடு கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸில் இருக்கிறது. ஏன் ஆண் குழந்தைக்கு 2 ஆடு, பெண் குழந்தைக்கு 1 ஆடு, இந்த பாகுபாடு ஏன்? மேலும் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் 1 ஆடு கொடுக்கலாம் என்று ஹதீஸ் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இது சரியாக விளக்கம்னு கேட்குறாரு. அதாவது அக்கீகா என்பது இதில் 2 கேள்வி இருக்குது. ஒன்று, ஏன் இந்த வித்தியாசம் என்று ஒன்று. இன்னொன்று ஒன்று கொடுக்கலாமா, ஆம்பளை பிள்ளைக்கும் 1 கொடுக்கலாமா, ஹதீஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஹதீஸ் அதுக்கும் இருக்குது. 2 ஆட்டுக்கு ரசூல்லா சொன்னாங்கன்னு புகாரி அதெல்லாம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைனுக்கு ஒரு ஆடு, ஹசனுக்கும் 1 ஆடு தான் கொடுத்தாங்க, ஹுசைனுக்கும் 1 ஆடு தான் கொடுத்தாங்க. பேரப்பிள்ளைக்காக வேண்டி 1 ஆடு கொடுத்தாங்க என்ற ஹதீஸ் அபூதாவுதில் இருக்குது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அப்போ 1 ஆடும் கொடுக்கலாம். 2 ஆடையும் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. ரசூல்லாவே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் 1 ஆடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆண் பிள்ளை பிறந்தால் 2 கொடுத்தாலும் சுன்னத்து தான், 1 கொடுத்தாலும் சுன்னத்து தான். பொம்பளை பிள்ளைக்கு 2 கொடுக்கறது கிடையாது. பெண்ணாக இருந்தால் 1 மட்டும்தான். ஆண் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் 2 கொடுங்க. இல்லை 1 ஆடு அளவுக்கு தான் உங்களுக்கு ஏழும்னா 1 ஆடை கூட கொடுக்கலாம். 1 ஆடு கொடுத்தாலும் அந்த அக்கீகாவுடைய சுன்னத்து நிறைவேறும். இது அபூதாவுதில் அக்கா அனில் ஹசனி உல் ஹுசைனி கபிஷன் ஹசன் ஹுசைனுக்காக வேண்டி ஆளுக்கு ஒவ்வொரு ஆடு தான் கொடுத்தாங்க. ஹசன் பிறக்கும் போதும் 1 ஆடு தான் அக்கீகா கொடுத்தாங்க, ஹுசைன் பிறக்கும் போதும் பேரப்பிள்ளைக்கு 1 ஆடு தான் கொடுத்தாங்கன்னு இருக்குது. ஆனால் நமக்கு 2 ஆடு கொடுக்க சொல்லி போதனையும் செஞ்சுருக்கிறாங்க. ஏழும்னா அதை செய்யுங்க. அல்ல ரசூல்லா செஞ்சுருக்கிறத பின்பற்றி 1 கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது, 1 கொடுத்துக்கலாம். ஏன் 2 ஏன் 1ன்னு கேட்டால் இதுக்கு காரணத்தை நமக்கு சொல்லலை. இந்த மாதிரி மார்க் ரீதியான விஷயங்களுக்கு காரணம் ஹதீஸில் சொல்லப்பட்டால் தான் நமக்கு சொல்ல முடியும். காரணத்தை நமக்கு சொல்லப்படலை. அப்போ நம்ம ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு விட்டுட்டு வேண்டியதான். ஆனால் நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய சைக்காலஜி என்ன செய்யுதுன்னா, ஒரு ஆம்பளை பிள்ளைனா கூட சந்தோஷப்படுறான். ஏன்? சம்பாதிச்சு தருவான், உழைக்குவான், நம்மளை கஷ்டமான காலத்தில் அவன் தான் காப்பாற்றுவான், நம்ம தொழிலில் உறுதுணையாக இருப்பான். பொண்ணை பற்றி யாருக்கா வேறு வீட்டுக்கு போயிடும், நம்மளோட இருக்க போகுது, 10 வருஷம் 15 வருஷம் இருக்க போகுது, அப்புறமேலே யார் வீட்டிலே போய் வாழ, இப்படிங்கிற மாதிரி மனசில் மெயின் செட் ஆனதுனால எல்லோரும் அந்த ஆம்பளை பிள்ளை விரும்புகிறான். அவன் கூடுதல் சந்தோஷம் உனக்கு இருக்குங்கிற 2 கொடுன்னு அப்படி நம்மளாக சொல்கிறது தான். இது கூட இது ஹதீஸில் சொன்ன காரணம் இல்லை. நம்மளாக சிந்தித்து பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய இயல்புல ஆம்பளை பிள்ளைனா கொஞ்சம் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆம்பளை பிள்ளையா இருக்கும் பாருங்க, அவனுக்கு வேண்டாம் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக ஒரு சின்ன நம்பரில் இருக்கும்போது இல்லை ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நல்லதுன்னு என்ன செய்யறான், ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான். அவன் விரும்புகிற காரணத்தினால வேண்டாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் காரணம் இது நம்மளா சொல்கிற காரணம் தான். ஹதீஸுகளில் இதுக்கான காரணம் சொல்லப்படலை. இதோட நம்ம இந்த கேள்வியை நிப்பாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம குர்பானி சம்பந்தமான விஷயம் இருக்கிறது. ஒரு 5 நிமிட இடைவேளைக்கு பிறகு அந்த இதை எடுத்துக்கிறோம்.